என்ன விட்டுரு, என்ன போக விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. போகிறதுக்கு அவ்வளோ ஆசைனா மேலே போ. என்ன அவசியம் வந்தது 40 கோடி ரூபாய் அனுப்புறதுக்கு? நம்ம பேங்கோட லிமிட் இது வரைக்கும் 1 கோடியை கிராஸ் பண்ணதில்ல. அப்புறம் இது எவ்வளோ பெரிய பொறுப்பு இது? மேம் 3 நாள் விஷயம்தான் அது. அதுக்கப்புறம் 39 கோடி ரூபாய் வெவ்வேறு பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட போகுது. மேடம் முடிஞ்சது மேடம். மேம் சைன் மேம் ப்ளீஸ். 2 நாளைக்கு அப்புறம் பணத்தை எடுக்க நீங்கள் தானே வருவீங்க? எஸ் மேம், நான் தான் வருவேன். தேங்க்யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஜெய்ப்பூர்லேருந்து அம்மா கால் பண்ணுறாங்க. இப்போ பேசிட்டு வந்துடுறேன் மேடம். ஹலோ சார், ப்ளீஸ் இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய தொகையை எங்கள் பேங்க்குக்கு அனுப்பாதீங்க சார். இது எவ்வளோ பெரிய பொறுப்பு, ஆனால் எங்கள் பிரான்ச் ரொம்ப சின்ன பிரான்ச் சார். தேங்க்யூ சார். மேம், ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. வருதா, நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், உனக்கு கிண்டலாக இருக்கா? ஓகே, நான் உங்கள் மூடை சேஞ்ச் பண்ணலான்னு முயற்சி பண்ணேன். நீங்கள் லண்டன்லேருந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்கல்ல, அது வந்துடுச்சு. அப்புறம் ஒரு விஷயம் நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, என்னோட மூடை எப்படி சரி பண்ணுறதுன்னு, இல்லையா? அப்படின்னா உன்னோட அண்ணன் என்னோட ஃபேவரட் பர்ஃப்யூமை வாங்கிட்டு வந்திருக்காரு, இல்லையா? எஸ். வாவ், ரெவன்யார்ட், மை ஃபேவரட் பர்ஃப்யூம். தேங்க்யூ ஸோ மச் வரதா. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் மேம். மேம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? ஓல்ட்டோட சிசிடிவி கேமரா வேலை செய்ய மாட்டேங்குது மேம். என்ன? அது எப்படி சாத்தியமாகும்? நல்லா செக் பண்ணி பாரு, கம்ப்யூட்டர் ஹேங் ஆயிருக்கும். நான் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணேன் மேம், ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கேமராவில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓ காட், லெட் மீ செக். இந்த ப்ராப்ளம் என்னைக்கு நடக்கணுமா? வாங்க போய் பார்க்கலாம். தரங்க, சீக்கிரம் தரங்க.
போய் ருபேஷ் நான் உடனே கூட்டி வரேன் மேடம். மேம் மேம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். மேம் டென்ஷன் ஆகாதீங்க மேம், சொன்ன கேளுங்க மேம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மேம் மேம் இந்தாங்க தண்ணி. மேம் 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 அட அட என்ன என்ன நடக்குதுங்க? மேடம் மேடம்க்கு என்னாச்சு? அவங்க மயக்க விழுந்துட்டாங்க. ஹலோ சிஐடி சார், நான் க்ளீன் பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார். மொத்தம் 40 கோடி ரூபாய் எங்கள் பேங்க்லேருந்து திருடு போயிடுச்சு சார். வால்ட்டை ஓப்பன் பண்ணலையே? இல்லை சார், நீங்கள் சொன்னது போல் யாரையும் வால்ட்டை ஓப்பன் பண்ண விடலை. அப்புறம் பேங்க்கை விட்டு யாரையும் வெளியில் போகவும் விடலை. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுங்க. சரிங்க சார். மேம் சாவி. சார் போலி மீச திருடுறதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு. அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனை ஏமாத்திருக்காங்க. பாக்கெட்டு காலியாக இருக்கு, பர்ஸும் இல்லை, ஐடியும் இல்லை சார். சச்சின், ஒரு வேலை பண்ண, இந்த வால்ட்டை நல்லா செக் பண்ண. வால்ட்டோட கதவு வெளியே பூட்டி இருந்ததுன்னா பணம் எப்படி காணாமல் போயிருக்கும்? கவின், இங்க இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மொத்தமாயிடு. சார், நிக்கல், பேங்க் எம்ப்ளாய் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுங்க. நீங்கள் எங்கள் மேலேயும் சந்தேகப்படுறீங்களா? 40 கோடி திருடு போயிருக்கு, ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க. உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாரும் சிஐடி கண்ட்ரோலில் தான் இருக்கணும். உங்கள் கேபின் எங்கே இருக்கு? இந்த பக்கம் வாங்க. வாங்க சார், இந்த பக்கம் தான். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேடம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார், காலையில் 11 மணிக்கு பேங்க்குக்கு 40 கோடி ரூபாய் பணம் வந்தது. நான் அதை கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அதை பத்திரமா வால்ட்டில் வச்சேன். அதுக்கப்புறம் என்னோட கேபினுக்கு வந்துட்டேன். அப்புறம் பின்னாடி இருந்து சாரு ஓடி வந்தா. அவ சொன்னா வால்ட்டோட சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னு. ரூபேஷ், நான் நினச்சேன் கம்ப்யூட்டர் தான் ஹேங் ஆயிடுச்சுன்னு. அதனால நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட ஒர்க்கோட சிசிடிவி அவளுக்கு காட்டலை. அதுக்கப்புறம் சார், நாங்கள் வால்ட் ரூமுக்கு போயிட்டோம். ஆனால் வால்ட்டோட கதவு மேமோட சாவியை வச்சு மட்டும் திறக்க முடியாது. அதுக்கு ருபேஷோட சாவியும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சார், அந்த சமயத்தில் ருபேஷ் காரிடோரில் இல்லை. மேடம், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எங்கள் அம்மா ஜெய்ப்பூர் போயிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க?
ஆமாம் சார். மொபைல் ஃபோனில் பேசுனீங்களா இல்லைனா லேண்ட்லைன் ஃபோனில் பேசுனீங்களா? சார் அது லேண்ட்லைனில். ஓகே, ஜெய்ப்பூரோட எஸ்டிடி கோட் என்ன? 0141. உங்க ஃபோனை கொடுங்க. எஸ் சார். வேர்ல்டு ரூம்ல இருந்து கேபினுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருட்டு நடந்திருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அப்புறம் இங்க இருந்து காரிடருக்கு போயிருக்கீங்க. திருட்டு கொஞ்ச நேரத்திலேயே நடந்துருச்சுன்னா திருடனுங்க பிளானிங் பக்காவா இருந்திருக்கு. இல்லைனா இங்க யாருக்கோ சம்பந்தம் இருக்கு. இல்லை சார், இந்த பேங்க்ல இருக்கவங்க எல்லாருமே நம்பிக்கையானவங்க தான் சார். யார் எந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்கன்னு தெரிஞ்சிடும். ஸ்ரேயா, சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க, ஏதாவது நடந்திருக்கான்னு பாருங்க. எஸ் சார். சார் சார் நாங்கள் வால்ட் ரூமை நல்லா செக் பண்ணிட்டோம். ஆனால் அங்கே எதுவும் நடக்கவும் இல்லை, ரகசிய வழியும் இல்லை. அப்படியா? அப்படின்னா பணம் மெயின் டோர் வழியாக தான் வெளியே போயிருக்குல்ல? இந்த கேமரா ஃபுட்டேஜை நாங்கள் செக் பண்ணணும். எஸ் சார். சார், சிசிடிவி கேமராவில் எந்த ஒரு தில்லுமுள்ளும் நடக்கல சார். ஓகே, ஃபுட்டேஜை காட்டுங்க. சார் அந்த ஆள் தான் சார். இவனோட டெட் பாடி தான் ஹோல்ட் ரூமில் இருந்துச்சு. 10:55 உள்ள வந்திருக்கான். இந்த ஆளு அந்த பக்கமாக எங்கே போயிட்டு இருக்கான்? சார், அந்த பக்கம் வாஷ்ரூம் இருக்கு. மணி பேங்க்குக்கு 11 மணிக்கு பணம் வந்திருக்கு. ஆ, 11:20. 11:20க்கு நீங்க வெளியே வந்துட்டீங்க. பதினொன்று 22க்கு 4 பேரும் ப்ராப்ளமை நோட் பண்ணியிருக்கீங்க. 11:24 11:24க்கு உள்ள போயிருக்கீங்க. அப்படின்னா திருட்டு நடந்தது 2 நிமிஷத்துக்குள்ளையா? அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இந்த செத்து போன ஆளு உள்ளதான் போயிருக்கான், ஆனா வெளியே வரவே இல்லை. அப்படின்னா திருட்டு நடக்கும்போது அவன் பேங்க்குள்ள தான் இருந்திருக்கான். யூ ரைட். எக்ஸ்கியூஸ் மீ, திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பார்த்தீங்களா? இல்லைனா ஏதாவது கேட்டிங்களா? வித்தியாசமா, அப்நார்மலா? இல்லை சார், சிசிடிவி ஆஃப் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல சார். அப்படியா? ஒரு ஆள் வெளியிலேருந்து பேங்க்குக்கு வந்திருக்கான், வால்ட் ரூமில் போய் இறந்துருக்கான், ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியல. சார், நான் ஒரு தடவை அவரோட ஃபோட்டோவை பார்க்கலாமா சார்? தாராளமா. இதுதான் ஒரு ஃபோட்டோ. இவர் எங்கள் பேங்க் கஸ்டமர் சார். வாட்? யார் இவர்? சார், மிஸ்டர் ராஜேஸ்வர். ராஜேஸ்வர், அவரோட டீட்டெயில்ஸ் வேணும். சரி, இவ்வளோ பணத்தை திருட இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கான்னா கண்டிப்பாக ஒரு வண்டியில் ஏற்றி தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள், ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நிமிஷத்துக்கு அந்த வால்ட்டோட கீ அந்த குற்றவாளிக்கிட்ட இருந்துச்சு. அவங்க இங்கேருந்து பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புரியாத விஷயம் என்னன்னா, பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே எப்படி போயிருப்பாங்க? ஆமாம் சார், ஒருவேளை மெயின் டோர் வழியாக வெளியே போயிருந்தா கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குமே. யூர் ரைட் சச்சின். ஓ, அப்போ பணம் இங்கிருந்து போயிருக்கு. சார், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார். ராஜேஸ்வரோட பேரு, நம்பர், அட்ரஸ் எல்லாமே போய். ஓ,
ஆனா ராஜேஸ்வர் தனியா இந்த திருட்டை பிளான் பண்ணல. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருந்திருக்கான். அவனை கொன்னுட்டு கிளம்பிட்டான். ஒரு வேலை பண்ணலாம். இந்த பேங்கோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணுங்க. கண்டிப்பா போலி அக்கௌண்ட் இருக்கிறவன் இந்த பேங்க்ல இருப்பான். சார், பேங்க்குக்கு வெளியில ஜனங்க சொன்னாங்க பேங்க்ல கொள்ளையடிக்கப்பட்ட நேரத்துல அந்த சமயத்துல தான் 4 பேர் பைக்ல வேகமா போனாங்களாம். 2 பைக் ஒரு பக்கம் போச்சான், இன்னும் 2 பைக் வேற பாதையில போச்சான். அப்புறம் சார் அவங்க கிட்ட பேக் இருந்திருக்கு. அவங்க கண்டிப்பா பேங்கை கொள்ளடிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா சார் அந்த பைக்கர்ஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. அப்படின்னா அவங்க இந்நேரம் ரொம்ப தூரம் போயிருப்பாங்க சார். இஷிதா, அவங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. இங்க பாருங்கண்ணே, இந்த பக்கம் 2 பைக்காரங்க போனதை பாத்தீங்களா? அவங்க கிட்ட பெரிய பெரிய பேக் இருந்துச்சு. அவங்க இந்த பக்கம் லெஃப்ட்ல போனாங்க. முன்னாடி லெஃப்டா? ஆமா. தேங்க்யூ. இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். அண்ணா ஒரு நிமிஷம். 2 பைக்காரங்க வேகமா போறதை பாத்தீங்களா? அவங்க கிட்ட பெரிய பேக் இருந்துச்சு. ஆமா சார், ஆமா பார்த்தேன். அவங்க நேரா போனாங்க. நேராவா? தேங்க்யூ. அவங்க பெரிய பேக் மாட்டிருந்தாங்க, சிகப்பு கலர்ல. இல்ல சார். அப்புறம் அது 2மே சிகப்பு பைக். என்ன நிக்கல்? தெரிஞ்சிருச்சு சார். அந்த பைக் இந்த திசையில தான் போயிருக்கு சார். மற்ற பைக்கும் இந்த திசையில தான் போயிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இந்த பக்கமா? அப்போ 4 பைக்கர்ஸும் வேற வேற திசையிலேருந்து வந்து இங்கே மீட் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ணில் அவங்க மண்ணத்துவ பார்க்குறாங்க. நீங்கள் அந்த பைக்கர்ஸ் இந்த பக்கம் போனது பார்த்தீங்களா? எஸ் சார். சரி, பைக்கோட நம்பர் இல்லை அவங்க மூஞ்சி ஏதாவது பார்த்தீங்களா? எப்படி சார் பார்க்க முடியும்? அவனுங்க வண்டியை ஓட்டு போனானுங்க, காற்றுல பறந்துல போனானுங்க, புயல் வேகத்தில் போனானுங்க சார். ரோட்டில் நிற்கிற நானே முதல் தடவையாக பார்த்தேன். சரி, அந்த பைக்கர்ஸ் கிட்ட பேக் ஏதாவது இருந்துச்சா இல்லையான்னு ஏதாவது பார்த்தீங்களா? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்ககிட்ட பேக் இருந்துச்சு. ஓ, நீங்கள் அடுத்த சிக்னல் இன்ஃபார்ம் பண்ணீங்களா அவங்கள எடுத்த சொல்லி? சொன்னேன் சார். ஆனால் செக் போஸ்ட்டில் இருக்கிற கான்ஸ்டபிள் சொன்னார் அவங்க வரவே இல்லையாமே. அப்படியா? விஎன் செக் போஸ்ட்டுக்கு வரவே இல்லையா? அப்படின்னா அவங்க நிச்சயம் காக்கிநாக்கே பக்கம்தான் போயிருக்கணும். வாங்க போகலாம். அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறது. நான் ஏன் திரும்பி பார்க்கணும்? நீங்கள் ஃபிலிம் ஸ்டாரா என்ன? ஃபிலிம் ஸ்டார் கிடையாது தான், ஆனால் அதை விட குறைஞ்சவங்க இல்லை. சிஐடி ஆஃபீஸர் தயா சார் பேர் கேட்டிருக்கியா? தயாவா? அவர் ஏன் வரப்போகிறாரு? என்னை முட்டாளாக்க பார்க்குறியா? தயா சாருக்கு என்கிட்ட என்ன வேலை? வேலை இருக்கு ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது ரேசிங் பைக்ஸ் இந்த பக்கம் போச்சான்னு கொஞ்சம் சொல்ல. அட என்னப்பா? அட தயா சார், நீங்கள் நிஜமாவே தயா சார் தான் சார். நீங்கள் அந்த கதவை சாரி நீங்கள் அந்த பைக்கை பற்றி தானே கேட்டீங்க? அது என்னன்னா சார், 4 பைக்கு இந்த பக்கம் வந்துச்சு. இங்கே ஒரு ட்ரக் இருந்துச்சு. அந்த ட்ரக்கில் ஏறி அப்படியே போயிட்டாங்க சார். ட்ரக்லையா? அந்த ட்ரக் எந்த பக்கம் போச்சு? அந்த ட்ரக்கு தானே சார், அது யூட்டன் எடுத்து எந்த பக்கம் வந்துச்சோ அப்படியே போயிடுச்சு சார். ஓ, தேங்க்யூ. வரோம். ரெடியா தாரிகா? சோலங்கி, என்ன கிடைச்சது? ஐயோ மை காட், உன்னுடைய டைமிங் சூப்பர்ப்பா. தடையாங் கிடைச்சிடுச்சு. அதாவது என்ன கிடைச்சது சார்? பாஸ், இந்த ஆளோட தோல்ல இருந்து நமக்கு பெருங்காயத்தோட ட்ரேசஸ் கிடைச்சது. பெருங்காயமா?
சார் அது சமையலில் போடுவாங்களா அதுவா? உனக்கு வேற ஏதாவது பெருங்காயம் தெரியுமாண்ணா? தெரிஞ்ச சொல்லு, எங்களுக்கு அந்த பெருங்காயத்தை பற்றி தான் தெரியும். சரி சார். சரி, வேற ஏதாவது? இன்னொரு தடயமும் கிடச்சிது. அது என்னன்னா, இவனோட ஷர்ட்லேருந்து நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடச்சிது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஆமாம் பாஸ். அதாவது சமீபத்தில் இந்த ஆள் அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதாவது நிறங்கள் பெயிண்டிங் நடக்கிற இடத்துக்கு. ராஜேஸ்வர், உன்னுடைய உடம்புல இந்த பெருங்காயம், அப்புறம் டிஷர்ட்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்படி வந்தது? அப்படியா? ஓகே சார். யா, தேங்க்யூ வெரி மச். சாலங்கி சார் சொல்றாரு ராஜேஸ்வர் பாடியில பெருங்காயம் ஸ்மெல் வந்துச்சுன்னு. ஒரு வேளை அந்த ஆளு பெருங்காய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவனா இருந்திருப்பான், இல்லை அங்கே வந்து போகிறவனா இருந்திருப்பான். அப்புறம் அவன் ட்ரெஸ்ஸில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் இருந்திருக்கு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா? சார், நேற்று நம்ம இடத்துல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வேலை நடந்தது சார், லாக்கர் ரூமில். லாக்கர் ரூமா? ஆமாம் சார், நேற்று இங்கே பேங்க்கில் பாலிஷிங் அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வேலை நடந்துட்டு இருந்தது. காட்டுங்க வாங்க. இங்கே தான் சார். ஓ, பேங்க்கு வந்ததுக்கு அப்புறமா ராஜேஸ்வர் இங்கே மறைஞ்சிருக்கான். அதனால தான் அவன் ட்ரெஸ்ஸில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒட்டி இருந்திருக்கு. அப்புறம் இங்கேருந்து திருடுறதுக்கு வேர்ல்ட் ரூமுக்கு போயிருக்கான். அங்கே சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிருந்தப்போ இங்கே போலி பிளேட் இருந்திருக்கு. அப்புறம் சிசிடிவி கேமரா ஆன் ஆகிறதுக்குள்ள திருட்டும் நடந்திருக்கு. ராஜேஷோட ஃப்ரெண்டு அவனை கொன்னுட்டான். அப்புறம் அந்த ஃப்ரெண்டோட பேர் அநேகமாக இமானியா இருக்கும். ஹிமானி? ஆமாம் சார். இங்கே பாருங்க, இந்த பேங்க்கோட எல்லா கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் செக் பண்ணேன். ஒரே ஒரு பொண்ணு இமானி, இவளோட எல்லா டீட்டெயில்ஸும் தப்பாக இருக்கு. இவ்வளோ ராஜேஸ்வர் மாதிரி சமீபத்தில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா. என்னது இது? போலியான டீட்டெயில்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ண மாட்டீங்களா? எனக்கும் அதே டவுட் தான். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு. அந்த பைக்கர்ஸ் மட்டும் கிடைச்சாங்கன்னா அப்புறம் எல்லாம் தெரிய வரும். சார், அந்த கண்டெய்னர் இங்கே தான் இருக்கு. பின்னாடி போங்க, பின்னாடி. கண்ண கீழே போடு. கிட்ட வராதீங்க. சொல்றது கேளுங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். டவுன். நோ. ஹிமானி, நீயா? சார், ராஜேஸ்வர் வேலை செஞ்ச பெருங்காய ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. ஆனால் அவன் அடிக்கடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு தான் வருவான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க சார். இது ரத்தம். இங்க நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. வாங்க போய் பார்ப்போம். நில்லுங்க, நில்லுங்க, யாரையுமே விடாதீங்க.
நில்லுங்க நில்லுங்க. என்ன நினைச்ச? எங்க கிட்ட இருந்து தப்பிச்சலானா? சரி சொல்லு, இங்க என்ன கதை ஓடிக்கிட்டு இருந்தது? அந்த ரத்தம் யாரோடையது? சொல்ல போறீங்களா இல்லையா? சார் சார் அது அது சந்தனோடது. சந்தன் யாரு? சொல்லேன்ப்பா. அவர் செக்யூரிட்டி கார்டு சார். பிரவீன் அண்ணா அவரை கொண்டுட்டாரு. அவரை கொண்டுட்டிங்களா? அவரோட பாடி எங்கே இருக்கு? அது அங்கே இருக்கு சார். சொல்லு, பிரவீன் பாய் எங்க? எங்க பிரவீன்? தெரியாது சார். தெரியாது? இது யாரு? இவர் எங்களோட பிரவீன் அண்ணன், எங்களோட பாஸ். ஆனா இவரு ஆமா, செத்துட்டான். இப்போ உங்க 2 பேருக்கும் அதே நிலைமை தான். அதாவது நீங்க உண்மைய சொல்லலன்னா சொல்லு, சீக்கிரமா சொல்லு. சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். இவங்களை கொன்னுடு. ஐயோ இல்ல 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 சார். சொல்லேன்டா சொல்லு. சார் எங்களுக்கு நிறைய விஷயம்லாம் தெரியாது சார். சீக்கிரமா சொல்லு. சார் பிரவீன் அண்ணன் தான் பேங்கை கொள்ளடிக்க பிளான் பண்ணாரு சார். அப்புறம் சந்தனை கொன்னதும் அவர் தான் சார். அதுக்கப்புறம் என்னாச்சு? சார் பிரவீன் அண்ணா பேங்க் எக்ஸ் சேர்மன் சுதர்சன் சார் பையன். அதுக்கு அதனால அவருக்கு பேங்க் வால்ட்டோட டூப்ளிகேட் சாவி ரொம்ப ஈஸியாக அவருக்கு கிடைச்சிடுச்சு. இவங்க 2 பேரையும் கூட்டு போங்க. சார் 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 பணக்காரி ஆகணுன்றதுக்காக நான் எந்த அளவுக்கு உழைச்சேன் தெரியுமா? அவ்வளவு ஏன் நான் என் உயிரை கூட பணையம் வச்சேன். ஆனா என்ன பிரயோஜனம்? என் கைக்கு ₹1 கூட கிடைக்கல. பிரவீன் என்ன ஏமாத்தினோம். பிரவீன் உன்னை ஏமாத்தினா இல்லை அவனை நீ ஏமாத்தினியா? அவனை எதுக்காக கொன்ன? என்ன பிரவீன் செத்துட்டானா? இந்த ஆக்டிங்கை நிறுத்தி உனக்கு சூட் ஆகலாது. நீ பிரவீனை கொன்னது எல்லா பணத்தையும் நீ அடையிறதுக்காக இல்ல. நான் உங்களுக்கு அப்போதுல இருந்தே புரிய வைக்க முயற்சி பண்றேன். என் கைக்கு ₹1 கூட கிடைக்கல. அப்புறம் நான் பிரவீனை எந்த வகையிலும் ஏமாத்தல. அந்த பிரவீன் தான் என்ன ஏமாத்தினா. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சார் இவங்க சொல்றது உண்மைதான் சார். கண்டெய்னரில் பணமே இல்லை சார். அப்படின்னா இவ தான் எல்லா பணத்தையும் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போவது நான் சொல்றத நம்புங்க. நான் சொல்றது உண்மைதான். எனக்கு உண்மையிலேயே தெரியாது அந்த ₹40 கோடி பணம் எங்க இருக்குன்னு. இங்க இருக்க அந்த ₹40 கோடி. அப்படி இவ ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கானா? ஏமாத்துவது பிரவீன் இல்லை, பிரவீனை கொன்னானே அவனாதான் இருக்கும். இந்த விளையாட்டில் அந்த 3வது பிளேயர் எங்கேருந்து வந்தான்? டூப்ளிகேட் பணம் வச்சாச்சா? எஸ் சார். குட். சரி, நாம இப்படி வச்சுப்போம். அந்த பிரவீனும் கொலகாரனும் லாக்கர் ரூமில் மறைஞ்சு இருந்திருக்காங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நீயும் நிக்கிலும் இந்த லாக்கர் ரூம்லேயே இருங்க. இஷிதா அங்கே போ, அந்த ஜன்னலுக்கு பின்னாடி. எஸ் சார். 2 நிமிஷத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. எஸ் சார். ஸ்டார்ட். ஸ்டாப். 2 நிமிஷம் முடிஞ்சது. அப்போ ஒரு பேக் மட்டும்தான் போயிருக்கு. 2 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவும் பண்றது இட்ஸ் நாட் பாசிபிள். சார் பேக்
சச்சின், இந்த பேக் ஜன்னலை தொடாம வெளியே போயிருக்க முடியாதுல்ல? இல்ல சார், ஜன்னல் ரொம்ப சின்னது. கரெக்ட். இங்க பாத்தீங்களா, வார்னிஷ் பட்டிருக்கு. பேங்க் மேனேஜர் நம்ம கிட்ட ரீசெண்டா தான் பாலிஷிங் வேலை நடந்துச்சுன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, இன்னும் காயவே இல்லை. ஆனால் சார், ட்ரக்கில் கிடைச்ச இந்த பேக்கெல்லாம் ரொம்பவே சுத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த பேக்ல பணம் இல்லை. பேக் பேங்க்குள்ள வரவே இல்லை. இந்த பேக் அங்கே வச்சது நம்மளை கொலைப்படுறதுக்காக மட்டும்தான். அப்படின்னா சார், உண்மையான பேக் வேற எங்கேயோ இருக்கு. அநேகமாக பேங்க்குள்ள தான் இருக்கு. பேங்கை விட்டு பணம் வெளியே போல. இங்கே தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்து தேடுங்க. சீக்கிரம் பேங்கை விட்டு எல்லாரையும் வெளியே அனுப்புங்க. சீக்கிரம். நிக்கில், சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ண. சார் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஹலோ சிட்டி ஹாஸ்பிட்டல், இங்கே பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ க்ளீம் பேங்க்குக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. தாரிகா, முடிஞ்சு சார். My God, my God. சொல்லுங்க சார். ஹலோ அபிஜித், ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? இந்த பிரவீனோட ஷூவை கெமிக்கல் அனலைஸ் பண்ணப்போ அதுல பர்ஃப்யூமோட ட்ரேசஸ் கிடைச்சது. பெர்ஃப்யூம் ட்ரேசஸா? அந்த பர்ஃப்யூம் அந்த மேனேஜர் கையில இருந்து இந்த பாட்டில் விழுந்தது. சொல்லுங்க சார், அது எப்படி நடக்கும்? மேனேஜர் இங்க மயங்கி விழும்போது அவங்க பெர்ஃப்யூம் பாட்டில் உடைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே வேர்ல்ட் ரூம்ல பிரவீன் இறந்து போய் கிடந்தான். அப்புறம் அது மட்டும் இல்ல, மேனேஜர் எந்த தண்ணியை குடிச்சாங்களோ அந்த தண்ணியில மயக்க மருந்து கலந்துருக்கு. மை காட். அப்படின்னா மேனேஜர் மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பேங்கை கொள்ள அடிச்சிட்டாங்களா? பாஸ், சீடிங்க நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது? வண்டி ஏத்தே. என்னது? வண்டியை ஏற்றிட்டுமா? அவங்களே ஏற்று வண்டியா?
ஓ, நீங்கள் தானா? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களே சிஐடிக்காரங்க. ஏய் சி, கீழே இறங்கு. வாங்க, கீழே இறங்குங்க. வாங்க சார். ஏன் ஏசிபி சார், இந்த விளையாட்டு இன்னும் முடியல சார். இங்க பாருடா, முட்டாள், எங்க கூட விளையாடுவியா நீ? அது சீக்கிரத்திலே தெரியும். என் பின்னாடி கொஞ்சம் பாருங்க. விட்டுடாத அபிஜித், ஒருத்தனை கூட விட்டுடாத. விளையாட்டு முடிஞ்சது. இதெல்லாம் நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் செஞ்சோம். பிரவீன் எங்களை பிளான்ல சேர்த்துக்கிட்டான். அவன் உண்மையான செக்யூரிட்டி கார்டை கிட்னாப் பண்ணி அந்த இடத்துல பேங்குக்கு போலியான செக்யூரிட்டியை அனுப்பிட்டான். கொள்ளடிச்ச அன்னைக்கு மேனேஜர் த்ரிஷாவுக்கு மயக்க மருந்து நாங்கள் தான் கொடுத்தோம். அப்புறம் எங்கள் செக்யூரிட்டி கார்டு வேற எந்த கார்டையும் உள்ள வர விடலை. த்ரிஷா மயக்கமானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சார், நீங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாங்க. நம்ம கிட்ட 9 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. இந்தா மேம் கிட்ட இருக்க சாவி கூட சீக்கிரமா எடுத்துடு. கதவு திறந்து வை, நான் போய் பிரவீனை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம். பிரவீன், பிரவீனை ஏன் கொலை பண்ணீங்க? பிரவீன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவன் எங்க எல்லாரையும் கொல்ல பார்த்தான். அதனால நான் பேங்க் ராபரியான சமயத்துல அவனையும் கொன்னுட்டேன். மேனேஜர் மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பேங்க்கை நீங்கள் கொள்ளை அடிச்சிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வேர்ல்டு ரூமு மொத்தம் காலியாக இருந்துச்சு. எப்படி? பிரவீன் எலக்ட்ரோ மேக்னெட் டிவைஸ் மூலியமா கொஞ்ச நேரத்துக்கு சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டான். அப்புறம் சார் நான் தான் சாருவோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணேன். என்கிட்ட ஏற்கனவே காலியான ஓல்ட் பிளே இருந்தது. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆட் பண்ணி காலியான ஓல்ட் பிளேட்டை போட்டுட்டேன். எல்லாரும் பணம் திருடு போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அடேங்கப்பா, நீங்க 2 பேருமே பேங்க் தொழிலாளர்கள். மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. பேங்க்ல இருந்து 40 கோடி ரூபாயை திருடி இருக்கீங்க. பிரவீனை கொலை பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சிஐடி ஆபீசர்ஸை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் கடினமான தண்டனை கிடைக்கும். அது தூக்கு.